அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் மண்டலம் 18 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவச்சந்திரன் அவர்களையும், ரோட்டரி கிளப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் புகழேந்தி அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்கள். சார் அட்மிட் பண்ணீங்க சார். ஆகலையா சார்? இப்ப பண்ணுங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவார். எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறைய அருள் புரிவார். நன்றி. நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநராகிய ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பி சிவச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் நாம் பயணிக்க வேண்டிய கலைச்சக்கரம் என்ற தலைப்பில் அற்புதமாக விளக்கம் அளிக்க இருக்கும் சீலர் இளங்கோன் ஐயா அவர்களையும் வருக வருகன என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருகன வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1019 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பட்டுக்கோட்டை கிங்ஸ் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. மேலும் இந்த ஒரு வார காலமாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ரொட்டேரியன் மாவட்டத்தின் சேர்மன் குணபாலன் சார்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்வை ரோட்டரி மாவட்டத்தில் இதுவரை நடந்தது கிடையாது. 1019 நாட்கள்ங்கிறது பெரிய இமாலய சாதனை. இன்னும் இது தொடர எங்களது கிங்ஸ் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது மட்டும் இல்லை, இது முன்னேற்பாடுகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது தனிப்பட்ட வேலையில் இருந்தாலும் ஐயா அவர்கள் இதை சிறப்பாக செய்து வருகிறார். இது மனதுக்கு மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் வழங்குகிறது. இதை தொடர்ந்து பயணிக்க
அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஐயா குணபாலன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. சிறப்புங்க சார். தொடர்ந்து நமக்கு இந்த நிகழ்வை வந்து ஒரு வார காலங்கள், அதாவது கேட்டவுடன் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு சிறப்பு நம்ம என்னன்னாக்கா, நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கணும்னா அடுத்த எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம கண்டிப்பா அத நாங்க இணைந்து வழங்குறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவத்தோட நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குனாங்க. உண்மையிலுமே வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அதாவது இந்த ஒரு வார காலங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் நம்ம சொன்ன உடனே இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு, நிகழ்ச்சிய சிறப்பித்துட்டு, ஒரு வார காலங்கள் நம்மளோட இணைந்து இந்த நிகழ்ச்சிய சிறப்பித்து குடுத்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து தலைவர் அவர்களுக்கு, கவி சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உங்களை சங்கத்தை சார்ந்து மற்றவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த காலச்சக்கரம் நண்பர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். சிறப்பு. நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல். இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணீங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்துக்குங்க. சின்முத்திரை. நீண்ட மூச்செடுத்து ஆயிழுத்து சின்மய முத்திரை உயிரெழுத்து ஆதிமுத்திரை உயிரெழுத்து வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம்.
கால்களை நன்றாக இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நல்லா சுருக்கி விரிக்க வேண்டும். 1 2 3 4 5. கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே எதிர்புறமா சுத்துங்க. 1 2 3 4 5. வலது காலை மடக்கி நல்லா தாடையில் டச் பண்ணுங்க. 1 2 3 4. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். முதல் ஆசனம் தாடாசனம். கைகளை மெதுவா மேல வைத்துங்க. கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. காலை பேலன்ஸ் பண்ணி நல்லா மேல தூக்கி குதிக்கால் மேல வரணும். கைகள் காதோடு சேர்ந்திருக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா மூச்சு விட்டே கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு விட்டு விடுங்கள். சூரிய வணக்கம். 1 2 நேரா வந்துட்டு நல்லா மூச்சு விட்டுட்டு பின்னாடி வளையிறோம். நேரா வந்துருங்க. மீண்டும் மூச்சுலங்க. மெதுவா மூச்சு காத்து விட்டுக்கிட்டே நல்லா கீழ் நோக்கி வரோம். தரையை டச் பண்ணி அப்படியே கணுக்கால பிடிச்சிருங்க. உடல் இலக்கமா வச்சு நல்லா முழங்காலோட சேர்த்து டச் பண்ற மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகும். 4 வலது கால் நல்லா பின்னாடி கொண்டு போங்க. 5 இடுப்பு நல்லா மேல உயர்த்தி இருக்கணும். காலும் கையும் நல்லா அழுத்தமா கீழே டச் பண்ணிருங்க. குதிக்கால் கீழே தரையில் டச் பண்ற மாதிரி வைங்க. 6வது நிலை. தாடை கீழே டச் பண்றோம். 7வது நிலை. தலையை எவ்வளவு மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. பாம்பாசனம். 8வது நிலை. குதிக்கால் கீழே டச் பண்ணி நல்லா மலையாசன நிலையில வந்துருங்க. 9வது நிலை. ரைட் லெக் முன்னாடி வைங்க. நல்லா மேல பாருங்க. 10வது நிலை.
பாதம் தொட்டாசனம். கணுக்கால பிடிச்சு தலையை நல்லா க்ளோஸா குத்துவாங்க. பதினொன்றாவது நிலை. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு தொடுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே பின்னாடி வளைகிறோம். நேரா வந்துருங்க. நல்லா மூச்சுலுங்க. 12வது நிலை. வணக்கம் முத்திரை. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. சூரிய வணக்க பயிற்சி செஞ்சு நம்ம உடலை நல்லா இலக்கப்படுத்திக்கிட்டோம். அடுத்து ஆசனங்கள் செய்வோம். உட்கட்டாசனம். காலை ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகளை நேரா நீட்டுறோம். சேர்ல உட்காந்துருக்கிற பொசிஷன் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கைகளை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. உட்கட்டாசனம். இடுப்பு வலி, முழங்கால் வலிக்கு இந்த பயிற்சி மிக சிறந்த பயிற்சி. நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போனா என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஆசனங்கள் செஞ்சா உடல் வந்து நல்லா இலக்கமடைந்து ரத்த ஓட்ட உடம்பு ஃபுல்லா போகும். நல்லா இருக்கும். அடுத்து கோணாசனம். ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. காதோடு சேர்த்து வைங்க. மெதுவா இடது பக்கம் சாய்ங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. இடது கையை மேல கொண்டு வரோம். வலது பக்கமா சாயிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. இரண்டு அடி காலாக்காம வச்சுக்கிறோம். கைகளை கீழே வைங்க. கைகள் நேரம் நீட்டிக்கிறோம். திரிகோணாசனம். ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சிடுங்க. இடது கை வலது கால் டச் பண்ணி இருக்கணும். வலது கை மேல இருக்கணும். இல்ல வலது கை மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. திரிகோணாசனம், கோணாசனம். கோணாசனம் செய்யறதுனால நம்முடைய பக்கவாட்டு தசைகள் நல்ல ஆரோக்கியம் அடையும். இடுப்பு பகுதியில் வர ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய அது வந்து கரைஞ்சு நல்லா வெயிட் குறையிறதுக்கு அந்த பயிற்சி செய்யலாம். விலா எலும்புகள் பலமடையும். திரிகோணாசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு வரும் நல்ல வலிமை அடையும்.
அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டு விடுங்க. கோமுக ஆசனம். அமர்ந்த நிலையில கோமுக ஆசனம் செய்யறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 2 கால் முட்டியும் நேரா வரணும். கால் பெருவரில் பிடிங்க. நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. கைகள் மேல கொண்டு வந்துருங்க. இடது கை கீழே, வலது கை மேல பிடிச்சுக்கோங்க. நேரா பார்க்கறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கிளம்பி வாங்க. நன்றாக மூச்சு தொடங்க. கால்கள் நேரம் நீட்டிடுறோம். இப்போ வலது காலை கீழே மடக்குங்க. இடது காலை மேல வச்சுக்கோங்க. கால் பெருவரில் பிடிச்சு நன்றாக மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. கைகள் மேல வைத்துங்க. வலது கை கீழே, இடது கை மேல பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கை மெதுவா கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. கால் நேரம் நீட்டிடுறோம். கால் அகலமா வச்சுட்டு லெஃப்ட் லெக்க மடக்கி வச்சுக்கோங்க. ஜான்சிராசனம். கையை கீழே வச்சுட்டு நன்றாக மூச்சுடுங்க. ரைட் சைடு திரும்பி நல்லா கால் பெருவரில் பிடிச்சிங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் நல்லா உடலை இலக்கமா வச்சு முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. இடது காலை நேரம் நிறுத்திடுங்க. வலது காலை மடக்கி கைகளை கீழே வச்சுட்டு நன்றாக மூச்சிலுங்க.
இடது பக்கம் திரும்பி மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் பிடிங்க. பேரவரில் பிடிச்சிடுறோம். நல்லா உடலை இலக்கமா வச்சு மெதுவா தலை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. ரெண்டு காலை நேராகிட்டே இருங்க. ஜான் சிராசனம். கால்களை நன்றாக இலக்கப்படுத்தும். கோமுகாசனம் செய்வதால் நம்முடைய மூட்டுக்கள் வலிமையடையும், நரம்பு மண்டலங்கள் வலிமையடையும். அடுத்து நம்ம பத்மாசனம் செய்வோம். அதுக்கு இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப முக்கியமான பயிற்சி. பட்டர்ஃப்ளை ஆசனம். காலை பிடிச்சிருங்க. கால்களை நல்லா அசைச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா மேல் நோக்கி உயர்த்தி கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டே முடிஞ்ச அளவுக்கு கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆமையாசனம் நம்முடைய ஐம்புலன்களை கட்டுக்குள் வைக்கக்கூடிய பயிற்சி. ஐம்புலன்கள் அமைதியடைந்து நல்ல அறிவுத்திறன் பெற இந்த பயிற்சி முக்கியம். லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம், ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம். சின்மத்திர வச்சு நேரா கூடுறோம். மூச்சு காற்று மேலேயே கவனம் வைக்கிறோம். ஆழ்ந்த மூச்சுலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் ஆழ்ந்த மூச்சுலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசன நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். இது நாங்க கட்சி மாதிரி அகில உலக அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கூட்டு பிரார்த்தனையை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், பல பேர் பேசியிருக்காங்க. இப்ப நான் பேச போறது நல்லா கவனிங்க, அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனை. அப்போ 24 மணி நேரம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நல்லா கவனிங்க, கூட்டு பிரார்த்தனைனா நிறைய டைப் இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்றது, இது பெனிஃபிட் வேற. அப்ப என்ன ஆகும், எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, அதோடைய வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்னு, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தா எல்லாத்தோட ஆறா ஒண்ணு சேர்ந்து வீரியம் அதிகமா இருந்தா என்ன வேணாலும் நடக்குங்க, சொன்னா நடக்குங்க. இது கூட்டு பிரார்த்தனை, இது ஒரு வகை. இன்னொரு கூட்டு பிரார்த்தனை, ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ இருக்க வேண்டியது,
சரியா நைட் 9 மணிக்கு இல்ல காலைல 9 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்குன்னு கரெக்ட் டைம்ல எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து 4 மணி ஆயிடுச்சா கரெக்டா பிரார்த்தனை பண்றது. அப்ப எல்லா இடத்துல இருக்கிற அந்த எண்ணங்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சக்தியினால அந்த சக்தி மூலமா சில காரியம் நடக்கும். இது 2வது வகையான கூட்டு பிரார்த்தனை. இப்ப நான் சொல்ல போற கூட்டு பிரார்த்தனை எப்படின்னா, எல்லாரும் ஒன்னும் சேர வேண்டாம், குறிப்பிட்ட டைம்லயும் பண்ண வேண்டாம், ஆனா கூட்டு பிரார்த்தனை பண்ண முடியும். ஒரு ஏகாந்தமான அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை கூடி சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. பல பேர் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, சார் எப்ப சார் ஆரம்பிக்க போறீங்க கூட்டு பிரார்த்தனை, நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு. ஏற்கனவே ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? பாருங்க, கூட்டு பிரார்த்தனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம்ல பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஏகாந்தமா 24 hours கூட்டு பிரார்த்தனை பண்றது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல விவசாயம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயம் கெட்டு போச்சு, இயற்கை உரங்கள்லாம் போயிருச்சு, செயற்கை உரங்கள்லாம் வந்துருச்சு, ஹைபிரிட் எல்லாம் வந்துருச்சு, பொன்னி டீலக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பாலான் அந்த மாதிரி அரிசி எல்லாம் இல்லை. இப்படி இயற்கை கெட்டு போய் செயற்கை வந்தோடனே நம்ம என்ன செஞ்சா நடக்கும்? நம்ம பிரார்த்தனை பண்ணணும், கூட்டு பிரார்த்தனை பண்ணணும், அது நல்ல விஷயமா இருக்கணுமா? அப்ப என்ன சொல்லணும்? செழிக்கட்டும் விவசாயம் அப்படின்னு. இப்ப நான் எனக்கு தமிழ்நாடு விவசாயம் கெட்டு போச்சு அப்படின்னு தோணும் பொழுது உடனே நான் விவசாயம் கெட்டு போச்சு சரியாகணும்னு நினைக்கக்கூடாது. அந்த கெட்டு போனுங்கிற வார்த்தை இல்லாம செழிக்கட்டும் விவசாயம், ஏன்னா இந்த தமிழகம் முழுவதும் விவசாயம் செழிப்பாக நடக்கிறதுன்னு நல்ல வார்த்தையில ஒரு எண்ணத்தை பதிவு செஞ்சா அந்த பதிவு பிரபஞ்சத்துக்கு போயிடும். அப்போ ஒருவேளை எல்லாரும் காலையில 9 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம்னு சொன்னா சில நேரங்கள்ல அது ஒத்து வராது. ஏன்னா ஒருத்தருக்கு காலைல 9 மணிக்கு ஆபீஸ் போக வேண்டிய நேரமா இருக்கும், ஒருத்தர் ட்ரெயின்ல உட்காந்துருப்பாரு, ஒருத்தர் குளிக்கிற நேரமா இருக்கும், ஒருத்தர் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற நேரமா இருக்கும், ஒருத்தர் பிரேயர்ல நின்றுருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் இந்த 9 மணி ஒத்து வராது. அதாவது ஒரே டைம்ல எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்றது வேற டைப், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு ஒருபடி மேல நான் சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்றேன், சரி இப்ப எல்லாரும் 9 மணிக்கு காலையில கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மூடு இருக்குமா? தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மூடு, ஒவ்வொரு மாதிரி வேலை. ஆனா நான் ஃப்ரீயா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணா அதோட பவர் அதிகமா இருக்குமா? அதனால நான் சொல்றேன், நீங்க இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச சொந்தக்காரங்க என்ன சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் கூட்டு பிரார்த்தனை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லுங்க. காலையில 4 மணிக்கு ஒருத்தர் எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு, தூக்கம் வரல, உடனே செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கன்னு சொன்னாருன்னா அது பதிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு ஃப்ரீயா இருக்காரு, பிரேக்கு, அப்போ ஒரு கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனை சொன்னீங்க, தனியா ஏன் ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், உலகம் ஃபுல்லா ஒரு 50 லட்சம் பேர் இந்த எப்ப வேணாலும் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? 4 மணிக்கு காலையில உங்களை மாதிரியே ஊர்ல ஒரு 5 லட்சம் பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. 4-5க்கு இன்னொரு குரூப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் எல்லாரும் சேர்ந்துதான் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா தனித்தனியா பண்ணுவோம். ஆனா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சக்தியா மாறுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பண்றது ஒரு பிரார்த்தனை. அது எங்கெங்கெல்லாம் முடியுமோ பண்ணுங்க. ஒரே டைம்ல பண்றது கூட்டு பிரார்த்தனை 2வது டைப். இதையும் எப்பெல்லாம் முடியுமோ பண்ணுங்க. 3வது எப்ப தோணுதோ பண்றது. நான்லாம் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ, கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ஏன் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, குளிக்கும் பொழுது, எப்ப தோணுதோ உடனே நல்ல விஷயமா நினைச்சு பாக்குறது. இப்படி நினைக்கும் பொழுது என்ன ஆகும், பலரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை, அதாவது நல்ல விஷயத்தை திரும்ப 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 நினைக்கும் பொழுது அந்த விஷயங்கள் பிரபஞ்சத்திட்ட போய் அந்த விஷயம் நடந்தே ஆகணுங்க. ஆமாங்க, பஹ்ரைன்ல ஒரு 2 மாடி பில்டிங் அதை கட்டி முடிச்சுட்டு கடலுக்குள்ள போய் எல்லாரும் கப்பல்ல உட்கார்ந்து 0 ஆக்சிடென்ட் திட்டம் அப்படின்னு கத்தும் பொழுது அந்த கப்பலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து ஆக்சிடென்ட்னு சொல்லும் பொழுது கப்பல் ஆக்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி மினி பஸ்ல போகும்போது ஏன் தெரியுமா பல மினி பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது? டிரைவர் நல்லா தாங்க ஓட்டுவாரு, அந்த பஸ்ஸில் இருக்கிற 50 பேரும் சேர்ந்து இவர் எங்கேயாவது போய் இடிச்சிருவாரோ அப்படின்னு சொன்ன உடனே போய் இடிச்சிடும். அப்பா உட்காரும் பொழுது மட்டும்தான் பையன் எங்காவது இடிப்பான். பையன் தனியா கார் ஓட்டுற வரைக்கும் இடிக்காது. அப்பா உட்கார்ந்தா போதும், அவர் நினைச்சிட்டே வருவாரு இவன் எங்காவது இடிச்சிருவாருன்னு. அதே மாதிரி பொண்ணு சமையல் பண்ணும் பொழுது அம்மா கூட்டிருந்தா போதும், அந்த சமையல் உருப்படாது.
ஆமா கூட உட்காந்துட்டு அந்த அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவான்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பா கூட இருக்கும்போது பாருங்க பொண்ணு ஒழுங்கா சமையல் பண்ணும். எண்ணங்களுக்கு ஒரு ஆளுக்கு எண்ணங்களுக்கே இவ்வளவு வலிமை இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து நினைச்சோம்னா கண்டிப்பா நடக்குங்க. எனவே இனிமேல் நாம அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனையில நீங்க சேர்றீங்களா? சேர்ந்துக்குங்க. நல்ல வார்த்தையா ரெக்கார்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நானே கருணை, நானே சமாதானம், நானே அனைத்தையும் குணப்படுத்தும் தன்மை, நானே சக்தி, நானே அன்பு, நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மாமனிதன். இந்த மாதிரி நான் சும்மா 2 3 சொல்றேன். நீங்க என்ன பண்ணலாம்னா நிறைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அடிக்கடி எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். சில பேர் வெட்டியாதான் உட்காந்துருப்பீங்க, எந்த வேலை இருக்காது, 3 நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க. வேற என்ன வேணும்? இனிமேல் எண்ணங்களில் மட்டுமே புரட்சி செய்ய முடியுங்க. கத்தி ரத்தம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. அறிவு எண்ணம் இதை பயன்படுத்தினால் மட்டுமே இனிமேல் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். எனவே அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனைக்கு வாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எப்பப்பெல்லாம் தோணுதோ நல்ல வார்த்தைகளை இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்வோம். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் மாறும். அதற்கு காரணம் நாம இருப்போம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. சிறப்பாக இன்று வந்து கூட்டு பிரார்த்தனை பற்றி இன்னைக்கு சிறப்பா விளக்கம் கொடுத்தாங்க. அதுல கடைசியா சொன்ன வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக உலகம் ஒரு நாள் மாறும், அதற்கு காரணம் நாமாக இருப்போம் அப்படிங்கிறத வந்து சிறப்பா ஒரு வலியுறுத்தி சொன்னாங்க. அது வந்து நம்மையும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளும் ஆழமா இன்னைக்கு வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம எல்லா விதமான முறைகளையும் நம்ம கடைபிடித்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால உலகம் மாறுவதற்கு நாமும் ஒரு காரணியாக இருப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன் எடுக்கக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு புதுமை இருக்கும். அதாவது என்னடா இது பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் வரும், வர்மம் வரும். மத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி மருத்துவம் வரும். இப்படின்னு நம்ம பல்வேறு சிந்தனைகள்ல உடலை சார்ந்து, மனதை சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனா, இன்றைய காலகட்டத்தில வந்து நாம் பயணிக்கும் காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு செஷன வந்து சென்ற வாரம் நமக்கு சிறப்பா குடுத்தாங்க. அதுல என்ன நமக்கு புதுமை வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு கேள்வி குறிகள் இருக்கலாம். அதாவது அ எப்படி நம்ம ஒவ்வொரு செஷனையும் நம்ம ஒவ்வொரு வாரம் குடுத்துக்கிட்டு இருந்தாலும், நமக்கு நாமே அதாவது ஒவ்வொரு விஷயம் வந்து கேள்விக்குறிக்கு காரணமே நமக்கு நாமே அப்படிங்கோல அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு அடுத்தவங்கள பார்த்து நம்ம பல்வேறு செய்திகள் சொல்லலாம். அடுத்தவங்களுடைய குறைபாடுகள், நிறைகள் எல்லாத்தையும் பேசலாம். ஆனா, நமக்கு நாமே இங்க உள்ள நமக்குள்ள குறைபாடுகள் என்ன? நமக்குள்ள நிறைகள் என்ன? அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள வந்து தெளிவுபடுத்துறது, தெரிய வைக்கிறதுக்கும் நெறைய விஷயங்கள் வேணும். சில பேர் கூட சொல்லுவாங்க. நான் நெறைய பேருக்கு சொல்லுவாங்க. ஆனா, அது நடக்கும். ஆனா, எனக்கு என்ன செய்றதுன்னு எனக்கே தெரியாது. அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் நெறைய பேருக்கு இருக்கும். அது வந்து "சார் என்னங்க இவ்வளோ பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாமே தெரியுமே! நீங்க ஏன் வந்து எங்கள்ட்ட டவுட் கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாருக்கும் சொல்ல தெரியுதுங்க. ஆனா, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படிங்கிற ஒரு நெறைய விஷயங்கள் நம்ம வந்து நடைமுறையிலயும், வாழ்க்கை முறையிலயும் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனுடைய ஒரு தொடர் நிகழ்வா தான் நாம் பயணிக்க வேண்டிய காலச்சக்கரம். பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா, அது எப்படி பயணிக்க வேண்டும்? காரணங்கள் என்ன? அ எப்படி பயணிச்சா இப்ப ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாரி, ஒரு நாள் நம்ம ஒரு உலகம் மாறுவதற்கும், மாற்றத்திற்கும் நாம் காரணகர்த்தாவா இருக்கோம் அப்படிங்கிறது போல, நாம் பயணிக்க வேண்டிய காலச்சக்கரத்தில எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை ஒரு தெள்ளத் தெளிவாக சென்ற வாரம் நமக்கு வகுப்படுத்தாங்க ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்கள். இன்றும் அதனுடைய தொடர்ச்சி. தொடர்ச்சி என்பதை விட நாம் முழுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம்னு எடுத்துக்கலாம். மற்றவைகள் மற்றவர்களுக்காக, இன்றைய நிகழ்வு நமக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றவைகள், மற்ற செய்திகள் எல்லாமே வந்து மற்றவர்களுக்காக என்பதை விட அது பொது கருத்தா இருக்கும். ஆனா, இன்றைய காலைச்சக்கரம் அப்படிங்கிற நிகழ்வ வந்து ஐயா சொல்றது வந்து, இது நமக்காக உள்ள ஒரு நிகழ்வுன்னு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 36 பேரு இப்ப இருக்கிறீங்க.
இதை வந்து நம்ம உள்வாங்கக்கூடிய முக்கியமான செஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒன்னொன்னுத்தையும் ஒரு வெற்றிக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியோட ஒரு சக்தியை நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு நாம் பயணிக்க வேண்டிய காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடன் பேச வருகிறார் ஈழர் இளங்கோவன் ஐயா அவர்கள். ஈழர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தனித்துவமும் தனித்திறமையும் வாய்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிற வகையில இன்று புத்தாண்டு கொண்டாட்டத்தோட இந்த நாளை துவக்கலாம் அப்படின்னு இருக்கிற உள்ளங்களுக்கும், எந்நாளும் நன்னாள் தான் அப்படின்னு நினைக்கிற உள்ளங்களுக்கும் எனது வணக்கம். அந்த வகையில ஒவ்வொரு நிமிடத்தையும் நல்ல நிமிடமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாம நம்மளுடைய திறமைய அறிஞ்சு, நம்மகிட்ட இருக்கிற தனித்துவத்தை தனித்திறமைய அறிஞ்சு இதை வெளிக்கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உலகமே ஒரு பூஞ்சோலையா மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த வல்லமை இருக்கு. இந்த வல்லமை இருக்குதுங்கிறது நாம அறியாம இருக்கோங்கிறதான் இங்க அந்த அறியாமையிலிருந்து மீண்டு வர வேண்டியதுதான் இப்ப அவசியமான கடமை அப்படிங்கிறதான் நாம இப்ப பார்க்க வேண்டிய விஷயம் கூட. இந்த தனித்துவம் மிக்க நாம எப்படி வெளியே கொண்டு வர்றது, நம்மளுடைய தனித்துவத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றதுங்கிறது தான் இந்த காலேஜ் சக்கரத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கு. அப்போ இனி வரும் காலங்கள்ல உங்ககிட்ட இருக்கிற தனித்திறமைய வெளிக்கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை நாம இனி பார்ப்போம். ஏற்கனவே ஓரளவுக்கு பார்த்துருப்போம். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம எந்நாளும் நன்னாளே என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாகும். அந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லியிருப்போம், என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கும் போது உணவு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கும் போது உணவு, உறைவிடம், உடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில நாம இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் யோசிச்சோம் அப்படின்னா, ஆரோக்கியமான உடல்நிலை, மனநிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த மனநிறைவான வாழ்க்கையும் ஆரோக்கியமான உடல்நிலையும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்முடைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிறந்த அடியா இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அந்த வகையில நீங்க சிந்திக்கிற அல்லது செயல்படுற அல்லது பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பா இருக்கணும்னு நாம எல்லாம் விரும்புறோமா இல்லையா? நான் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. நாம எல்லாம் இன்னும் சிறப்பா சிந்திக்கணும், சிறப்பா செயல்படணும், சிறப்பா பேசணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். அந்த வகையில இந்த சிறப்பா செயல்படுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வாய்ப்புகள் என்ன இருக்கு, நம்மகிட்ட என்ன தனித்திறமை இருக்குங்கிறத உணர்றது தான் இப்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. நாம இந்த விஷயங்கள் முழுமை பெற்றுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை எளிமையா தான் இருக்கு. வாழ்க்கை ஏற்கனவே எளிமையா தான் இருக்கு. நாம தான் கடினமாக்கிட்டோம் அல்லது கடினமா காமிச்சிட்டாங்க, அல்லது கடினமா நினைச்சிட்டோம் நாம. அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, வாழ்க்கை ஒரு பூஞ்சோலையா ஒளிமயமா தான் இருக்குது. இது இந்த பூஞ்சோலைய ரசிக்க கத்துக்கல அல்லது கவனிக்கல அப்படிங்கிறதுதான். எப்படின்னா, நீங்க ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, அங்க ஒவ்வொரு பூவும் பூத்திருக்கு. அல்லது ஒரு பார்க்குக்கு போறீங்க, உட்காடுறீங்க அப்படின்னா, உங்க மனநிலையை எங்கேயோ சிதறடிச்சிட்டு அங்க இருக்கிற பூஞ்சோலைய ரசிக்கிறதுக்கு, பூக்களை ரசிக்கிறதுக்கு, அந்த குழந்தைகளை பிஞ்சு உள்ளங்களை ரசிக்கிறதுக்கு நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, அந்த பார்க்குக்கு போயும் பிரயோஜனம் இல்லாத இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துக்கு போறோன்னா அங்கேயே கரைஞ்சிருங்க அப்படிங்கிறது தான் இங்க இதுவே ஒரு மிகச்சிறந்த தியானமா அமையுங்கிறதா நம்ம இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம்.
நீங்க எங்க போனாலும் நிகழ்காலத்துல வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தியான நிலைய ஆல்பா நிலைய உருவாக்கிடுறோம் அப்படிங்கிறத உணருங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் தியானமா மாத்திர முடியும். அப்போ இதுக்கு தனியா தியானம் உட்கார்ந்து பயிற்சி செஞ்சு பலனடைகிறது ஒரு வகை. ஒவ்வொரு நிமிஷத்தையும் தியானமா மாத்துறதுங்கிறது ஒரு வகை. அந்த வகையில தான் ஹீரர் பாஸ்கர் ஐயா கூட சொல்லுவாரு, நீங்க சாப்பிடும்போது கூட ரசிச்சு சாப்பிடுங்க. ஒவ்வொரு சுவையும் சுவையை சாப்பிட்றோம், என்ன உணவு எப்படி உள்ள போகுது அப்படிங்கிறத கவனிச்சு செய்யுங்க. இது ஒரு வகையான தியான முறை. அதே சமயம் இங்க பக்கத்துல அக்கம் பக்கம் வாசம் ஸ்மெல் வருது அப்படின்னா என்ன ஸ்மெல் வருதுன்னு கவனிங்க. அது ஐம்புலன்களாலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உணரக்கூடிய நிலைக்கு நான் வந்துட்டோம். அதை கவனிச்சு தனித்தனியா பிரிச்சு கவனிச்சு பார்த்துட்டோம். ஐம்புலன்களையும் தோள்கள்ல கேட்கறதுல, சுவாசிக்கிறதுல, சுவைக்கிறதுல இந்த மாதிரி ஐம்புலன்களையும் நம்ம வந்து தனித்தனியா உணர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒட்டுக்கா உணர ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு வகையான தியான முறைகள் இருக்குங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் தியானமா மாத்திட்டீங்க அப்படின்னா நீங்க தெளிவா பேசக்கூடிய வாய்ப்புகளும் தெளிவா சிந்திக்கக்கூடிய அமைப்பும் அதனால தெளிவான செயல் தெளிவா சிந்திக்கும் போதுதான் தெளிவான பேச்சு வெளிப்படும். தெளிவான பேச்சு வரும்போதுதான் தெளிவான செயல்கள் நடைபெறும். அப்போ இங்க சிந்தனையவே தெளிவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் எளிமையா தான் இருக்கு. நம்ம இந்த எளிமையா இருக்குதுங்கிறதே உணராம இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேணா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கேளுங்க. நம்ம எல்லாரையும் இப்போ அதிகாலையில எந்திரிக்க சொல்றாங்க. அதனாலதான் நம்ம காலச்சக்கரம் கூட அதிகாலையில நடக்கிறதே. இப்போ அதிகாலையில எந்திரிக்கும் போது நேரமா குளிக்கும் போது நாம குளிக்கிறதே அழுக்கு போக்க அல்ல பித்தத்தை தணிக்கத்தான் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அல்லது கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா கேள்விப்படாதீங்க. இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, நாம குளிக்கிறது அழுக்கு போக்கம் அல்ல, பித்தத்தை தணிக்கதான். நம்ம நைட்டு தூங்கும் போது ஏற்படுற பித்தம் சீரமைக்கப்படும் போது தேவைக்கு அதிகமான பித்தம் ஒவ்வொருத்தருக்கும் உடல்ல உஷ்ணம் அல்லது பித்தங்கிறது அவசியமான ஒண்ணு. இது தேவைக்கு அதிகமா போகும்போது அதை வந்து குறைக்கிறது தான் இந்த வாழ்வியல் முறைகளை சீரமைச்சுக்கிறது தான், சமன் செஞ்சுக்கிறது தான். அப்போ இந்த பித்தத்தை தணிச்சிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை உணர முடியும். எப்படி? காலையில எழுந்திரிச்சு தலையோட குளிக்கிறீங்க, முடிஞ்ச வரையும் பச்சை தண்ணி, அப்படி முடியாதவங்க மிதமான சூட்டுல தண்ணி, அந்த தண்ணியும் கொதிக்க வைக்காம மிதமான சூடு பண்ணி தண்ணி, அல்லது அதுல ஏதாவது உப்பு கலந்து அந்த தண்ணியை குளிக்கிறது, அல்லது நைட்டு வேப்பிலையை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில குளிக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல முதல்ல ஏதோ ஒரு தண்ணியை தலைக்கு ஊத்தணும், அதுவும் ரசிச்சு ஊத்தணும், முழுவதும் குளிரணும், நம்ம உடம்பு முழுசும் குளிரணும். அதுல ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரையும் குளிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். அப்போ இன்னொரு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னால எந்திரிச்சிட்டோம்னா டைம் இல்லாத போயிடுதா? அப்போ நீங்க ஒரு 20 நிமிஷம் குளிக்கிறீங்க அப்படிங்கும் போது, முக்கியமா தலையோட குளிக்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த பித்தம் தணிக்கப்படும். இந்த பித்தம் தலைக்கு பகுதி வரையும் பரவிடுது, அதிகமாயிடுது அப்படிங்கும் போதுதான் இங்க தெளிவான சிந்தனை இல்லாம நாம பேச்சும் தெளிவா இல்லாம சிரமப்படுறோம். அந்த வகையில இந்த தலைக்கு குளிக்கிறதே பித்தத்தை தணிக்குது, தேவைக்கு அதிகமான உஷ்ணத்தை தணிக்குது அப்படிங்கிறது தான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமே. சாதாரண குளியல்ல பித்தத்தை தணிச்சிடுறீங்க, உஷ்ணத்தை தணிச்சிடுறீங்க. நம்ம பிரதேசமே கோடை பிரதேசம். அப்ப இந்த கோடை பிரதேசத்துல வாழ்றவங்களுக்காக தான் பருத்தி உடைகளும் அல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி பச்சை தண்ணியில் குளிக்கிறது இந்த வாழ்வியல் முறைகளே. அப்ப இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டோம். இனிமே விலகி போகாம பழமைக்கு திரும்பிட்டோம் அப்படின்னாவே நம்ம நிம்மதியான வாழ முடியும். அந்த வகையில இந்த தலைக்கு குளிக்கும் போது பித்தம் தணியும் போது, முன்னோர்கள் ஒரு சிலர் பேசுறத கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு பித்தம் அதிகமாயிடுச்சு, பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு, அதனாலதான் அவரு சரியா தெளிவா பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம பேசுறதை கேள்விப்பட்டிருப்போம். அப்போ
பித்தம் தலைப்பகுதி வதியும் அதிகமாயிடுச்சு அல்லது உடம்புல ஒரு சில பகுதியில் அதிகமாயிடுச்சு அப்படிங்கும் போது தெளிவா சிந்திக்க முடியறதில்ல, தெளிவான பேச்சு இல்லை, தெளிவான செயல் இல்லை. அப்ப இந்த பித்தத்தை தனிச்சாலே தெளிவா பேச முடியுது, தெளிவா செயல்பட முடியுது, தெளிவா சிந்திக்க முடியுது அப்படிங்கும் போது நாம இதுல என்ன சிரமமான விஷயம் யோசிங்க பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு நேரமா குளிக்கிறதுல என்ன சிரமம்? முக்கியமா தலைக்கு குளிக்கிறதுல அதோட 20 நிமிஷம் குறைஞ்சபட்சம் குளிக்கிறதுல. நம்ம அந்த காலத்துல ஆத்துக்கு குளத்துக்கு போய் குளிச்சிட்டு இருந்தோம். அதனால அதிக நேரம் நம்ம குளிக்கிறது. நம்ம குழந்தைங்கள கூட்டிட்டு போங்க, வீட்டுக்கு வாப்பா போகலாம், குளிச்சுட்டோம், ஒரு 20 நிமிஷம் குளிச்சுட்டோம், வா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவோம். அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் குளிக்கலாங்கிற எண்ணத்தை தோன்றதுதான் நம்ம வாழ்வியல் முறைகளை கிணத்துல, ஆத்துல, குளத்துல குளிக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் குளிக்கிறாங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது மட்டும் அல்லாம, அங்க பித்தத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு ஆரோக்கியமான மனநிலையை உருவாக்குறது மட்டும் இல்லாம, அதுல நீச்சல் அடிக்கும் போது அதாவது சரவாங்கின்னு சொல்லுவாங்க. சரவாங்கி தான் கிட்டத்தட்ட அதிகபட்ச வலிகள் தொந்தரவுக்கு தரக்கூடிய, ரொம்ப நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய தொந்தரவுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா அனுபவிக்கிறாங்க, நான் பார்க்குறேன். இந்த சரவாங்கின்னு சொல்றதே டெய்லி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தண்ணீரை நீந்தும் போதோ அல்லது நடக்கும் போதோ அங்க சரவாங்கி சரி பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நீர்நிலையில குளிக்கிறது எவ்வளவு ஒரு அருமையான பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்துருமா? நம்ம எவ்வளவோ முயற்சிகளும் செய்யறோம், மருந்துகள் சாப்பிட்றோம், இல்ல மூட்டு வலிகளுக்கு ஆப்ரேஷன் பண்றோம், எத்தனையோ விஷயங்கள்ல நீர் எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. மூட்டுகளை நீர் ஊத்திச்சு நீரை ஊசி வச்சு எடுக்கிறோம், அல்லது அதுக்குள்ளார மருந்துகளை செலுத்துறோம். இவ்வளவு விஷயங்களை செஞ்ச நாம சாதாரணமா போய் நீச்சல் அடிச்சிருந்தோம் அப்படின்னாலோ இருக்கிற நீர்நிலைகள்ல நம்ம நீர்நிலைகள்ல பயன்படுத்தாம அது வந்து தற்காலிக்கூடிய இன்னமும் செயலும் நடைபெற்றிருக்கும். இப்ப குளம், குட்டை, ஏரி எல்லாம் காணாம போயிருக்காது. அப்போ நாம அங்க குளிக்கிற பழக்கத்தை விட்டதுனால அங்க வீடுகள் உருவாயிடுச்சு, இங்க வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. இனி வரும் காலங்கள்லயாவது இருக்கிற ஆறுகள்லயாவது, இருக்கிற குளங்கள்லயாவது, இருக்கிற கிணறுகள்லயாவது குளிக்க ஆரம்பிங்க. இல்ல தோட்டத்துல பம்பு செட்டு போகுது, தொட்டியில ஊத்தி அப்படியே வெளியே ஊத்துது, போய் தலையோடு நல்லா குளிச்சுட்டு வாங்க, நல்லா ரசிச்சு குளிங்க. இங்க குளிக்கிறதையே தியானமா மாத்திர முடியுமே. இப்படி ஒரு ஒரு வாழ்வியல் முறைகளையே தியானமா மாற்றக்கூடிய, தெளிவாக்கக்கூடிய, பித்தத்தை தணிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கும் போது நாம ஏன் ரொம்ப சிரமமான விஷயங்களை பத்தி யோசிக்கணும்? அப்போ நம்ம ஆப்ரேஷனு, மருந்து மாத்திரை, சைடு எஃபெக்ட் எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு இங்க தேவையில்லைங்கிறத உணர்ந்துருங்க. ஒரு என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இது மாதிரி இல்லாத வாழ்வியல் முறைகளை இனியும் இந்த காலத்திலையும் ஏதோ ஒரு விளம்பரத்துல வருமே, அது 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 அந்த காலம், அது அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, அதனால அவங்க நல்ல உணவுகள் சாப்பிட்டாங்க, அதனால அதிக நாள் வாழ்ந்தாங்க, ஆரோக்கியம் வாழ்ந்தாங்க, இப்படிங்கிற மனநிலையை இங்க நான் தவறுங்கிறேன். நான் சொல்லுவேன், இது 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 இந்த காலம். இந்த காலத்திலையும் நீங்க ஆரோக்கியமா, நிம்மதியா, குடும்பம், தொழில், மனசு, உடம்புல நிறைவான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய, தன்னிறைவான வாழ்க்கைய வாழ முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். முதல்ல இந்த மனநிலையை உள்ள பதிய வச்சிருங்க. ஏன்னா இது விதைக்கும் போதுதான் இது முளைக்க ஆரம்பிக்குது. அது பூ பூக்கவோ, காய் காய்க்கவோ, கனி காய்க்கவோ, பறிச்சு பயன்படுத்தவோ உதவ போகுது. அப்போ அது அந்த காலம்னு ஒரே விதையில அதை போட்டு மூடிடுறோம். நாம என்னன்னு, இது இந்த காலத்துல சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை அப்படி, நேரம் அப்படி, என்கிட்ட பணம் இல்லை. இங்க அதெல்லாம் அவசியமே இல்லை. இங்க பணம் இருந்தாதான் சாதிக்க முடியும், படிச்சிருந்தாதான் சாதிக்க முடியும், அனுபவம் இருந்தாதான் சாதிக்க முடியும், என்கிட்ட கூட ஆளுன்னு 10 பேர் இருந்தாதான் சாதிக்க முடியுங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு போட்டுக்கிற தடைக்கல்கள். முதல்ல அந்த தடைக்கல்ல விளக்குங்க. இங்க நான் ஒருத்தனே எந்த அளவுக்கு சாதிக்க முடியுங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க, யாரு மேலேயும் எதிர்பார்ப்பு வைக்காம, எனக்கு அத்தனை திறமையும், அத்தனை தகுதியும், அத்தனை தெளிவும், அத்தனை தன்னம்பிக்கையும், அத்தனை ஆரோக்கியமும் இருக்குதுங்கிற மனநிலையை நீங்க மனசுல விதைச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமா தான் இருக்க போகுது.
இன்னைக்கு புத்தாண்டை ஒரு நாள் மட்டும் கொண்டாட வேண்டாம், ஒவ்வொரு நாளும் புத்தாண்டா மாறிடும். ஒவ்வொரு நாளையும் சொர்க்கமா மாத்திரலாம், பூஞ்சோலையா மாத்திரலாம். நீங்க சொர்க்கத்துக்கெல்லாம் தேடி போக வேண்டாம், இங்க பூமியவே சொர்க்கமா மாத்திடுறீங்க, வாழ்நாளையே சொர்க்கமா மாத்திடுறீங்க, இங்க வீட்டையே பூஞ்சோலையா மாத்திடுறீங்கன்னா நீங்க எதுக்கு இன்னொரு இடத்துக்கு நான் போய் தான் யோசிக்கணும்? அப்போ இங்க சொர்க்கம் அப்படிங்கறதெல்லாம் இங்கேயேதான் இருக்கு அப்படிங்கறத நீங்க மனநிலையில வச்சுக்கோங்க. சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை, லேட் ஆகும், செலவாகும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி மூட்டை கட்டி குப்பைத்தொட்டியில போட்டுருங்க, இன்னையோட போட்டுருங்க. நாளையிலிருந்து இந்த எண்ணம் யார் மனசுலயும் இருக்கக்கூடாது. இதுதான் நீ செய்ய வேண்டிய முதல் படியே. இல்லைன்னா நவீனத்துல ஒன்று சொல்லுவாங்க, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சவங்க தெரியும், ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட்டா, ஷிஃப்ட் கண்ட்ரோல் டெலிட்டா சொல்லுவாங்க. டெலிட்னு கொடுத்தீங்கன்னா அது ரீசைக்கிளிங் பின்னால இருக்கும், மெமரி அழிச்சிட்டேன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா அது ஸ்டோரேஜ் அங்கேயே தான் இருக்கும். ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட் நம்ம கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பர்மனன்ட் டெலிட்டுக்கு போகும், ரீசைக்கிளிங் பண்ண இருக்காது, மெமரி நல்லா காலியாகும், இந்த தேவையில்லாத சிந்தனையெல்லாம் காலியாயிரும். அப்போ நீங்க தேவையான விஷயத்த உள்ள போடுறதுக்கோ இல்ல ஏற்கனவே இருக்கிறத சரியா அடுக்கி வச்சு பயன்படுத்துறதுக்கோ இது வருது. இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை திறமைய பயன்படுத்தினீங்கன்னாவே போதும், நீங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மேன்மை அடைஞ்சிடலாமே. இனி வரும் காலங்கள்ல இன்றைய நாள, இந்த புத்தாண்டான நாளை நம்ம கொண்டாடிட்டு ஒவ்வொரு நாளையும் புத்தாண்டா மாத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவோம்? நாம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேங்க. அதாவது அதிகபட்சமே நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, கடந்த காலத்துல நடந்த தேவையில்லாத கசப்பான நினைவுகள்ல நிகழ்காலத்துல பாதிய நரகமாக்கிறோம், அதை கஷ்டமாக்கிறோம். அடுத்தது எதிர்காலத்துல இருக்கிற பயம், நாளைக்கு என்ன ஆகுமோ, இது வீடு கட்டிடுவனோ, இல்ல கடனை அடிச்சிருவனோ, அல்லது பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, இவங்களெல்லாம் எப்படி கரை சேர்த்துறது, இல்ல எனக்கு இந்த வேலை எப்படி கிடைக்கும், இல்லை நான் இந்த இலக்கையெல்லாம் நான் அடைய போறேன், கார் வாங்க போறேன், எத்தனையோ விஷயங்களை நம்ம இலக்கா நிர்ணயிச்சிருப்போம். இது அடைய முடியுமோ அப்படிங்கிற பயம் நிகழ்காலத்துல மீதி பாதினால கஷ்டமாக்கிறது, நரகமாக்கிறது. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க நரகங்கிறத நாமளே உருவாக்கிட்டதா இல்ல வெளியிருந்து வந்ததா அப்படின்னு யோசிக்கணும். ஒண்ணு, கடந்த காலத்துல நடந்த கசப்பான உணவுகளை நினைச்சே நிகழ்காலத்துல பாதி இழந்துடுறோம். இன்னொன்னு, எதிர்காலத்துல இருக்கிற பயம் இங்க படிக்க வைக்கிறதோ, கல்யாணம் பண்றதோ, குழந்தை குட்டிகளை கரை சேர்த்துறதோ அப்படிங்கிற பல விஷயங்கள், கடன் அடைக்கிறதோ அப்படிங்கிற பல விஷயங்கள் மீதி இருக்கிற நம்ம உடம்பு எப்படி சரியாகுமோ ஆகாதோ, இப்படி இருந்துடணும் வாழ்ந்துடணும் அப்படின்னு பல பதிவுகளை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம்ல. இந்த பதிவுகள்ல பாதினால நாம வீண் பண்ணிடுறோம் இந்த சிந்தனையிலேயே. முதல்ல யோசிங்க, இந்த சிந்தனைகள் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? கடந்த காலத்துல இருந்து ஒரு அனுபவ தவறுகள் இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அதுல இனிமே அந்த தவறுகளை செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதி பூண்டுட்டீங்க அப்படின்னா, அதை சீரமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிகழ்காலம் நிறைவா அமைஞ்சிடும். பாதி நாள் சொர்க்கமா மாறிடும், பாதி நாள் சொர்க்கமா மாத்திரலாம். அடுத்தது, எதிர்காலத்துல இலக்க நிர்ணயிச்சிருங்க. இங்க இருந்து உங்க வண்டிய இருட்டுல எடுக்கிறீங்க, அது கோயம்புத்தூர் போகணும். இங்க இருந்து கோயம்புத்தூர் 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. உங்க வண்டியில் இருக்கிற லைட்டு 100 கிலோமீட்டர்னு அடிச்சாதான், எனக்கு தெளிவா தெரிஞ்சாதான், பாதை தெரிஞ்சாதான், கோணமானால் இல்லாம இருந்தாதான், மேடு பள்ளமா இல்லாம இருந்தாதான், இல்ல குறுக்க யாரும் வராம இருந்தாதான் நான் பயணத்தை தொடருவேன் அப்படின்னா இது சாத்தியமா? அப்போ இது சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து பயணத்தை எப்படி தொடக்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். ஒண்ணு, நம்ம வண்டியில இருக்கிற லைட்டு ஒரு 20 மீட்டர் அடிக்குது அப்படின்னா இந்த 20 மீட்டரை கடந்துட்டோம் அப்படின்னா அடுத்த 20 மீட்டர் தெளிவா தெரிய ஆரம்பிச்சு, அப்படியே அடுத்த 20 மீட்டர் தெளிவா தெரிய ஆரம்பிச்சு, இப்படியே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டரை இலக்க சரியான நேரத்துல அடைஞ்சிட முடியும். ஆனா இங்க
எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் ஏற்கனவே செஞ்சிருந்தோம். என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? 20 வருஷம் நான் கடினமா உழைச்சிட்டேனா, இதுக்காக டைம் ஒதுக்கிட்டேனா, 21வது வருஷம் நான் வீடு கட்டிருவேன், கார் வாங்கிருவேன், படிக்க வச்சிருவேன், கல்யாணம் பண்ணிருவேன்னு எத்தனையோ விஷயங்களை கவனிச்சுமே, கடைபிடிச்சோமே, 21வது வருஷம் அல்லது அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம், வீடு கட்டினதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கிறீங்க. சரி, எவ்வளவு நாள் நிம்மதியா இருக்கிறீங்க? அந்த குறிப்பிட்ட நாட்களோ ஒரு குறிப்பிட்ட வாரங்களோ அந்த நிறைவு இருக்கும். அதுக்கப்புறம் 21வது வருஷம், 22வது வருஷம். அப்போ இங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இந்த 21வது வருஷம் நிறைவா வாழ்வதற்காக 20 வருஷத்தை நீங்க கவனிக்காம வாழாம விட்டுட்டீங்க. ஒண்ணு, நான் சொல்றபடிக்கு யோசிங்க. இப்ப 21வது வருஷம் அந்த ஒரு சில நாட்களோ, ஒரு சில வாரங்களோ, ஒரு சில மாதங்களோ நிறைவா வாழ்றது, நிம்மதியா அடையறதுங்கிற இலக்க ஒரு பக்கம் வச்சுட்டு பாருங்க. என்ன பலன் தருதோ யோசிச்சு பாருங்க. அல்லது கடைபிடிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. எது சிறப்பா இருக்குன்னு யோசிப்போம். ஒண்ணு, ஒரே ஒரு நாளை நிறைவா வாழ கத்துக்குங்க. எப்படி? அந்த நாம் சொன்னோம்ல, கடந்த காலத்துல இருந்து, தவறுகள்ல இருந்து சரியான பாடத்தை கத்துக்கிட்டு, நிகழ்காலத்துல நான் இனிமே அதை செய்ய மாட்டேன். ஏற்கனவே செஞ்ச தவறுகளை திரும்ப செய்யறேன்னா, அது மிகப்பெரிய குற்றம். அது ஒரு வகையான பாவப்பயன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க நாங்க எதிர்காலத்துல இலக்கை நிர்ணயிச்சிடறோம் அப்படின்னா, அதுல இன்னைக்கு பயணத்தை தொடங்கி இந்த ஒரு நாளை நிறைவாக்கிட்டீங்க அப்படின்னா, கடந்த காலத்துல இருந்து பாடத்தை கத்துட்டு நிகழ்காலத்துல ஒரு நாளை ஒளிமயமா மாத்திடுறோம். எதிர்காலத்துல இலக்க நிர்ணயிச்சுட்டு அதுல இன்னைக்குத்த நாள், இன்னைக்குத்த பயணம், இன்னைக்குத்த வேலை என்ன, இது இன்னைக்கு இந்த இதுக்காக என்ன எஃபர்ட் நான் போடணும் அப்படிங்கிற விஷயத்த கடைபிடிச்சிட்டீங்க, அதுவும் பிடிச்சு செஞ்சீங்க, அதுவும் ரசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் நிறைவா அமைஞ்சிடும். இந்த ஒரு நாளை மட்டும் சொர்க்கமா மாத்துங்க. பிடிச்ச மாதிரி வாழுங்க, ரசிச்சு வாழுங்க, பூஞ்சொலையா மாத்திருங்க, ஒளிமயமா மாத்திருங்க. இப்ப ஒரு நாள் தான் நம்ம ஒளிமயமா மாத்தணும். இங்க வாழ்நாள் ஃபுல்லா ஒளிமயமா மாத்தல. இதே மாதிரி அடுத்த நாள் நடத்திக்கிட்டோம்னா, இதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் நடத்திக்கிட்டோம்னா, இப்ப வாழ்நாள் ஃபுல்லா ஒளிமயமா மாறிடும்ல, பூஞ்சொலையா மாறிடும்ல, சொர்க்கமா மாறிடும்ல. அப்போ வாழ்க்கையவே சொர்க்கமா மாத்திக்கூடிய சாத்தியக்கூறுகள் இங்க இருக்கும் போது, நாம ஏன் இங்க தேவையில்லாத சிந்தனைகளுக்கு வீணா காலத்தை கழிக்கணும்? ஒண்ணு யோசிங்க. இந்த வாழ்க்கை எளிமையா தான் இருக்குன்ட்டேன். அதுல இன்னும் அதிகபட்சமே நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இதுல தேவையில்லாத பயத்துல இருக்கிறதும், நம்ம எவ்வளவு பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செஞ்சிருப்போம். அது சின்ன தவறோ பெரிய தவறாங்களோ அடுத்தது. அந்த தவறுகள்ல இருக்கிற குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த நிறைவான வாழ்க்கைக்கான சாத்தியக்கூறுகளை மிஸ் பண்ணிடுவோம். நான் பண்ணிட்டேன். ஆமா, இந்த தவறு பண்ணிட்டேன். நீங்க ஏத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையிலிருந்து உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கான முதல் படி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் இந்த சமுதாயமும், சட்டமோ, மதமோ, அறிவியலோ, மருத்துவமோன்னு சொல்லி நம்ம மத்தவங்க மேல குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இல்ல வீட்டுல இருக்கிறவங்க இவங்கனால இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு எவ்வளவோ குறைகளை சொல்லிட்டு வந்த காலம் அப்படி இருந்துச்சு, ஜாதகம் அப்படி இருந்துச்சுன்னு நிறைய விஷயங்களை, பழிகளை அங்க வச்சுட்டு போட்டுட்டு நம்ம இங்க விலகி நின்றதுனால உண்மையான பின்பத்தை நீங்க காண முடியாத போயிடுது. நான் பண்ணிட்டேன், தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்க ஆரம்பிக்கும் போது, இவங்க எல்லாம் குற்றவாளி நீங்க நினைக்காத போது, நான் மட்டும்தான் தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்ட போது, நீங்க என்ன பண்ணிடுவீங்க? சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த குற்ற உணர்ச்சி இன்னுமே இல்லை. ஆமா, பண்ணிட்டேன், குற்ற உணர்ச்சி இல்லை. அப்புறம் நீங்க உங்களை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை நீங்களே தட்டி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க செய்யற செயலை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப என்ன ஆயிரும்? இந்த முழு நாளும் நிறைவா அமைஞ்சிருமா இல்லையா? இப்ப நீங்க இந்த முழு நாளும் நிறைவா அமையறதுக்கான சாத்தியக்கூறுகளை மட்டும் யோசிங்க. நீங்க வாழ்நாள் ஃபுல்லா நீங்க நிறைவா அமைச்சிருக்க சாத்தியக்கூறுகள் தன்னப்பால உருவாயிரும்.
நம்ம உடம்புல எங்க அறிவியல்லையும் மருத்துவத்திலையும் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம உடம்புல ஒரு செல்லை மட்டும் நீங்க புதுப்பிச்சிருங்க. ஒரு செல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிட்டு புது செல்லா மாத்திருங்க. ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இங்க கோடிக்கணக்கான செல்களை புதுப்பிக்கிறதுக்கு பதிலா ஒரு செல்லை புதுப்பிச்சுட்டாவே போதும் அப்படிங்கும்போது நான் அதே தான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு நாளை புதுப்பிச்சிருங்க, ஒளிமயமா மாத்திருங்க, பூஞ்சோலையா மாத்திருங்க. ஒவ்வொரு நாளும் பூஞ்சோலையா மாறிடுதே. இப்ப மாத்தி யோசிங்கிற வகையில இப்படி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். இவ்வளவு நாளா எவ்வளவோ பாதைகளை கடந்திருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க, செயல்படுத்தி இருப்பீங்க. ஒரு பிரச்சனை வந்தா அழுவணும், கத்தணும், திட்டணும், அடிக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும், எத்தனையோ பயிற்சிகளும் முயற்சிகளும் செஞ்சு பார்த்தீங்க. இன்னும் இதை விட பல மடங்கு கூட அதுக்கான முயற்சி எடுங்க. எப்படி நிரந்தரமான தீர்வு கிடைக்குதான்னு பாருங்க. அதை விட எளிமையான சாத்தியக்கூறுகள் இங்க இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைகளே வருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஏன்னா நீங்க தெளிவா சிந்திக்க போறீங்க, தெளிவா பேச போறீங்க, தெளிவா செயல்பட போறீங்க. அப்புறம் எப்படி உங்களை பிரச்சனை அணுகும்? அப்படியே சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க தெளிவா இருக்கும்போது. அது தெளிவின்மையினாலதான் அதை சால்வ் பண்ண முடியாது சார். அப்ப இந்த தெளிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை இனி வரும் காலங்கள்ல உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்ல, எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் ஒளிமயமாகவே, பூஞ்சோலையாகவே, சொர்க்கமாகவே மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இனி வரும் காலங்கள் எல்லாரும் செய்யலாமா அப்படின்னு இப்ப இந்த நிகழ்வு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்வை நீங்க மாத்தி யோசிங்கிற வகையில இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிருங்க. எப்படி? நான் என்ன ஒரு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நீங்க உங்களையே ரவ் பண்ணுங்க, ரசிங்க. நீங்க மத்தவங்க ரவ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. எப்படி ரசிக்க ஆரம்பிக்கணும்? இந்த குற்ற உணர்ச்சி இல்லாத போது ஃபர்ஸ்ட் குற்ற உணர்ச்சி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். நம்ம மேலேயே நம்ம தன்னம்பிக்கை இல்லை, நம்மளே நம்ம ரசிக்கல, நம்ம முகத்தையே கண்ணாடியில பாக்குறது கூட நம்ம விருப்பம் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்மள யாரு விரும்புவா? ஆனா நம்ம எல்லாரும் மத்தவங்க நம்மளை விரும்பணும்னு நம்ம நினைச்சிட்டு நம்மளையே விரும்பாத போது நம்ம முகத்துல தெளிவு இருக்காது, வார்த்தைகள்ல தெளிவு இருக்காது, செயல்கள்ல தெளிவு இருக்காது. அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எப்படி நம்மளை விரும்புவாங்க? அப்ப நீங்க உங்களை நீங்க என்னைக்கு ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, பாராட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க எண்ணங்கள்ல தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிருது. உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்க வார்த்தைகள்ல தெளிவு பிறந்துருது, தன்னம்பிக்கை பிறந்துருது, தைரியம் பிறந்துருது. இது என்ன ஆயிடுது? இதை பாக்குற எல்லாரும் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க யாரும் ரசிக்க மேக்கப் போட்டுதான், நல்ல ஆடம்பரமான உடை அடைஞ்சுதான், இல்ல நம்ம போலியான ஒரு தன்னம்பிக்கையை காமிச்சிட்டு தான், தைரியத்தை காமிச்சிட்டு தான் அப்படிங்கிற இங்க விஷயமே இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ளாரையே தைரியமும், திறமையும், அழகும், ஆரோக்கியமும், தன்னம்பிக்கையும் தன்னப்பால உருவாயிரும். இதை பாக்குறவங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். உங்களுக்கு இவரு கரெக்டா இருக்காரு, நம்ம இவருக்கு உதவலாம். நீங்க எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்க தேடிட்டு இருக்குது நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தெளிவா இருக்கும்போது அது தன்னைப்பால தேடி வருதுன்னு உங்களால பார்க்க முடியும். நீங்க எந்த உதவியா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, ஆதரவா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நீங்க தேடுற அத்தனை விஷயமும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் நீங்க தெளிவா இருக்கிற பட்சத்துல. நாம இங்க தெளிவா இல்லைங்கிறது தெளிவா புரிஞ்சுட்டோம்னா போதும். இல்ல தெளிவா ஆகணுங்கிறத நீங்க தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். இனி வருங்காலங்கள்ல நாம ஒவ்வொருத்தரும் நம்மளை ரசிக்க, நம்மளை நம்ம தட்டி கொடுக்க, நம்மளை நம்ம பாராட்ட, நம்மளுடைய திறமையை உணர, அதை வெளிக்கொண்ற வாய்ப்புகளை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களை எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை நீங்க பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு உதவி செய்ய வந்துருவாங்க. இப்படி இனிய நாளா இந்த நாளை, இந்த காலை சக்கரத்தை சிறப்பா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி காலைச்சக்கரம் தான் மிகச்சிறந்த காலைச்சக்கரமா இவ்வளவு நாளா விஷயத்த இப்படி மாத்தி யோசிச்சு கடைபிடிக்க ஆரம்பிங்க. இனி வரும் காலங்கள் ஒளிமயமா இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சரி, இதுல நாம அடுத்த நாட்கள்ல நாம எப்படி சீரமைச்சுக்கிறது? இதுக்கு எப்படி எனக்கு சாத்தியம்? இதெல்லாம் சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை, லேட் ஆகும், படிச்சிருக்கணும், பணம் போட்டிருக்கணும், அனுபவம் இருக்கணும், இதெல்லாம் என்கிட்ட இல்லையே, இது எப்படி நான் அடையிறது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் எழும் இல்ல? இந்த சந்தேகங்களை வைங்க, பின்னால கேள்விகளா வைங்க.
ஏன்னா உங்களுக்கு தெரியாத விட இங்க பலர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு பகிரப்படும். அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி பயன்படுத்தினா இந்த இடத்த இலக்க ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இனி வரும் காலங்கள்ல இந்த நாள்ல இருந்து, இந்த இனிய நாள்ல இருந்து, இந்த இனிய பயணத்த எல்லாம் துவங்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இதுவரையும் நான் பேச அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த முறை மற்ற விஷயங்களை வந்து பேசுவோம். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். எல்லாருக்குமே ஒரு என்னத்தான் இருந்தாலும் அந்த மைண்ட்ல அத மூளையில ஒரு பொறி தட்டுனதும்பாங்கல்ல. அது மாரி ஒரு மூளையில வந்து பொறி தட்டுன ஒரு அனுபவத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லலாம். உண்மையிலுமே சிறப்பான பல்வேறு நிகழ்வுகளுக்கு அதாவது உதாரணங்களுடன் இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. பல்வேறு எடுத்துக்காட்டுகள். ஒன்றல்ல, 2 அல்ல, பல்வேறு எடுத்துக்காட்டுகள். அதாவது இன்றைய வந்து காலச்சக்கரம் என்பது வந்து அ நிகழ்வு என்பதை விட, அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பொதுவான ஒரு சப்ஜெக்ட். இன்றைய காலகட்டத்தில வந்து நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சிறப்பா ஒவ்வொரு உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உதாரணமும் நம்ம வந்து நினைத்து பார்க்கக்குள்ள நமக்கு பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம காலச்சக்கரத்திலேயே நெறைய சொல்லியிருக்கோம். அதாவது என்னன்னாக்கா, அந்த பழமை என்பத வந்து அது அந்த காலம். இது நம்ம இந்த காலத்துல இது எடுபடுமா? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வலியுறுத்தி நம்ம இன்னைக்கு வந்து நம்ம தான் வீணா போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத விட, அந்த காலம் தான் இந்த காலம், இந்த காலம் தான் எந்த காலம்க்கு ஏற்றது அப்படிங்கிறத வந்து நம்ம மனசுல ஏத்துனோம்னா, இத நம்ம காலச்சக்கரத்துல வந்து தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஐயாவும் இன்னைக்கு அத வந்து வலியுறுத்தி சொல்றாங்க. அதனால அந்த காலத்தினுடைய பயன்பாடுகள் தான் இந்த காலத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும். இந்த காலத்துக்கு உண்டான அந்த ஏற்புடையதை ஏற்றுக்கொண்டால், எந்த காலமும் நமக்கு ஒரு நல்ல காலமாக அமையும். அப்படிங்கிறத எல்லாருமே வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து நமக்கு நாமே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆட்களாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த ஜெயிக்கக்கூடிய ஒரு சிறு அ பொறுப்பு தான் நம்மள்ட்ட இருக்கு. அதுதான் இன்னைக்கு பெரிய ஒரு விளக்கமா குடுத்திருக்காங்க. அந்த விளக்கத்தை நாம் கையில் எடுத்துட்டு, அந்த பொறுப்பை நாம் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டோமானால், எப்படி அந்த ஐயா சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து, இங்கேருந்து லைட்ட போட்டு வண்டி எடுத்தீங்கன்னா, ஒரு 10 அடி தான் தெரியும். அடுத்த 10 அடிக்கு நம்ம போயிட்டோம்னா, அதோட வெளிச்சங்கள் நம்ம வந்து பிரகாசமா கொண்டு போயிட்டே இருக்கும். இது பெரிய ஒரு உதாரணம். இத வந்து நம்ம வந்து மனச வந்து ஏத்திக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், மைண்ட்ல அளவுல நம்ம ஏத்திக்கிட்டோம்னா, இதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அந்த 10 அடிக்கு அந்தாண்ட லைட் எரியுமா, வெளிச்சம் இருக்குமான்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இருந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். அது வெளிச்சம் இருக்குதா, இல்லையாங்கிறத வந்து போய் பார்த்தா தான் தெரியும். அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. இது ஒரு உதாரணம் தான். அவங்க செஷனுடைய ஒவ்வொரு உதாரணத்தையும் சொன்னோம்னா, இன்னும் அடுத்த செஷன் ஒண்ணு நடத்துன மாரி ஆயிடும். அதனால எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு செய்தி இருக்கு. செய்தி குடுத்துருக்காங்க. அந்த செய்தி என்னன்னா, காலச்சக்கரத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத உணர்த்தி காட்டியிருக்காங்க. ஏன்னா, இந்த காலை வேளையில நம்ம எப்படி இந்த பிரபஞ்ச மூர்த்த கால பிரபஞ்ச வழிகாட்டுற இந்த நேரத்துல நமக்கு அற்புதமா இந்த நிகழ்வு வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்தாலே நமக்கு அந்த ஒரு வெற்றி கிடைக்கும், பயனும் கிடைக்கும். அப்படிங்கிறத வந்து நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து பல பேர் உணர்ந்து நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறோம். உணராதவர்களும் உணர்ந்தால் அவர்களுக்கும் ஒரு பெரிய நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்கோட ஐயாவோட இன்னைக்கு பெரிய ஒரு டாபிக்கு. சிறப்பான செய்தி. சிறப்பா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்? அதாவது இன்னைக்கு நடத்தின விஷயங்கள்ல, இல்ல நான் இப்படிதான் இருக்கிறேன். அதை எப்படி மாத்திக்கலாம்? இத எப்படி மாத்த முடியுமா? அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா, நீங்க கேட்டு தெரிந்துக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சிறப்பா நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு காலச்சக்கரம் நண்பர்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. ஹீலர் இளங்கோ ஒரு விஷயம் சொல்லணும்னா, காலச்சக்கரத்தோட ஒரு நாடி துடிப்புன்னு சொல்லலாம். எப்படி நமக்கு வந்து இந்த பல்ஸ பார்த்து நம்ம வந்து டயக்னைஸ் பண்றோமோ, அதே மாரி இந்த காலச்சக்கரத்த வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க வந்து தினமும் நமக்கு வந்து ஒரு அ செயல்கள வந்து எப்படி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு செய்திய வந்து நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா காலச்சக்கரத்தோட ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பயன்பெறக்கூடியதா இருக்கு. அதை எப்படி மேம்படுத்தி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனதில இருந்துட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்னைக்கு அவங்க எடுத்த செஷன். அதனால ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இன்றைய வகுப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். அவரவர்கள் அவங்கவங்க ஓகே, நன்றிங்கய்யா. எல்லாருக்குமே ஒரு தெளிவா தான் இருக்கு. நீங்க சொன்னதும் இன்னும் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவர்களுக்கு சந்தேகங்கள் கிடையாது. வாழ்த்துக்கள். ஐயாவுடைய கொள்கையை நம்ம சொன்ன இந்த செய்திகளை பின்பற்றி அனைவரும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாம் தொடர்ந்து நிகழ்வை சிறப்பாக நடத்திக் கொண்டிருந்தாலும் வரும் மே 2, 3, 4 3 நாட்கள் நம்ம காலை சக்கரத்தின் ஒரு அடுத்த மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 3 நேரடி நிகழ்வை நடத்தியிருக்கோம். 4வது நேரடி நிகழ்வை நம்ம நடத்துறதுக்கு காரைக்காலை நம்ம தேர்ந்தெடுத்து சிறப்பா இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கோம். அதனுடைய பெரிய ஒரு நிகழ்வு செய்தி என்னன்னா, காலை சக்கரத்தின் 1000வது நாள் வெற்றி விழா. 1000வது நாள் வெற்றி விழா என்பதை விட இது நமக்குண்டான விழா அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலச்சக்கரத்தோட நமக்குண்டான விழாவை நமக்கு நாமே நடத்த போறோம் அப்படிங்கிறது தான் அது பெரிய விஷயம். அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதற்குண்டான உங்களுடைய செய்திகள் எதா இருந்தாலும் நம்ம நேற்று காலச்சக்கரத்திலே ஒரு பகிர்ந்தேன். அதாவது காலச்சக்கரத்துல இந்த 1000வது நாள் நிகழ்விற்காக உங்களுடைய பதிவுகளை வெளியிடுங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று ஒரு பதிவாயிட்டு இருந்தேன். ஆனா அதுலேருந்து யாரும் ஏன்னா சண்டேங்கிறதுனால மற்ற வேலைகள்ல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சந்தோஷம். இன்று எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, வேலைகள் அதிகமா இருக்காது. அப்படி போனாலும் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதனால இன்று அந்த நிகழ்வுக்குண்டான உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பதிவுகளையும் இட்டால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நேரடி நிகழ்வு என்பது அனைவருக்கும் ஒரு நல்ல நிகழ்வாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த 2, 3 அப்படிங்கிறது நேரடி வகுப்புல எல்லா இப்ப நம்ம இளங்கோவன் ஐயாவும் நேரடியா வர்றாங்க. இதே மாதிரி எல்லாருமே நேரடியா கலந்துகிட்டு நமக்கு சிறப்பிக்க போறாங்க. பாத்தீங்கன்னா அந்த காய்கறி மருத்துவத்திலேருந்து இயற்கை மருத்துவர் அகிலா மேடத்துலேருந்து பனை சார்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொருளே செஞ்சு கொடுக்க போறாங்க. நேரடியா பனையில என்னென்ன பொருள் செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு நேரடியா விளக்கம் கொடுத்து ஒரு பொருளும் செஞ்சு காட்ட போறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா வர்மா ஆசான் நமக்கு முத்து மாரீஸ்வரி மேடம் நேரடியா நம்ம அந்த குளத்துல இப்ப வர்ம பாயிண்ட் அவங்க ஜூம்ல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்க நேரடியா நமக்கு இந்த வர்ம புள்ளிகளை சொல்லி நமக்கு அந்த எண்ணெய் குளியலை ஏற்படுத்த போறாங்க. இது எல்லாருக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான விஷயம். அதனால எல்லாருமே அதை பயன்படுத்திங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு அனைவரும் பங்கு கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுடைய பதிவுகளை இட வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதுல ரவிசுந்தர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா.